ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூலியன் ரோஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 டாட் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஸ்டோனை விட்டு கொஞ்சம் தள்ளி ஃபஸ்ட்டு டாட் வைக்கணும். அதுலேருந்து நான் வந்து த்ரெட்டை உள்ளேருந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து 4x4 8 வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போது நம்ம நீடியில் கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும். அந்த த்ரெட்லேயே நான் ஒரு 8 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து கீழே எடுத்தோமோ அதே பொசிஷனில் வந்து நம்ம கீழே குத்தணும். இப்போது இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த லூப்பை விட்டுறக்கூடாது, நம்ம விரலில் பிடிச்சிருக்கணும். இப்போ நான் செகண்ட் டாட் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, நம்ம அந்த ஸ்டோனை ஒட்டி அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே வந்து நம்ம அடியிலேருந்து குத்தி அந்த லூப்பை வந்து அதுக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நம்ம த்ரெட்டை உள்ளே இழுக்கும்போது அந்த ஸ்ப்ரிங் பேட்டர்ன் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போது இதை லாக் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேருந்து கீழேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல பக்கத்துலேயே கீழே குத்தி கொடுத்துடணும். இப்போது இந்த ஸ்டிச் வந்து லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி இந்த ஸ்டோனை சுற்றி ஃபஸ்ட் லேயர் வந்து 5 இது போட போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் இது போட்டுட்டோம். செகண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதோட சென்டர்லேருந்து அந்த சென்டருக்குள்ளேருந்து நம்ம கீழே அடியிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு டூ அங்கேருந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து நீடில் வந்து முன்னாடி போட்ட ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து நம்ம கீழேருந்து நம்ம நீடில் கொடுத்து எடுத்துக்கிறோம். இப்போது எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் த்ரெட்டை இழுத்துட்டு நீடில் வந்து கீழே நம்மளோட கிளாத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு 8 டைம்ஸ் வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் பஞ்ச் பண்ணி கீழே கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் பேட்டர்ன் நீட்டாக அழகாக கிடைக்கும். இந்த லூப்பை வந்து விட்டுறக்கூடாது, இந்த கையில் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிக்கிட்டே நம்ம கீழே பிடிச்சி இழுக்கும்போது அந்த ஸ்ப்ரிங் பேட்டர்ன் வந்துடும். இப்போ நான் செகண்ட் டாட் வச்சுருக்கேன், அந்த இடத்துலேருந்து குத்தி இந்த லூப்பை வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே கொடுத்துடணும். அந்த நீடிலில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம டைட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து அழகாக கிடைக்கும். நல்லா பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. நம்ம இதையே வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அந்த பூலியன் ரோஸை நான் அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து நான் சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இது நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எம்ப்ராய்டரியில் போடுற ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போடுற ஒரு ஸ்டிச் தான். பட் இது பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம சில்க் த்ரெட்டில் போடும்போது அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அதனால நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட ப்ரீவியஸ் ஸ்டிச்லேருந்து சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஸ்டோனோட ஒட்டி இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு சேம் நம்ம இப்போ பண்ண மாதிரியே சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு நீடில் கிளாத்தை பார்த்து கீழே கிளாத்தை பார்க்குற மாதிரி வச்சு 8 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு சேம் இடத்துல வந்து பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துட்றோம். இழுத்துட்டு அந்த லூப்பு கையில் பிடிச்சிருக்க லூப் வழியாக கீழேருந்து குத்தி நெக்ஸ்ட்டு பொசிஷனில் நம்ம குத்தி இழுக்கும்போது நம்மளோட ஸ்ப்ரிங் வந்து நீட்டாக கிடைக்கும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து இந்த ரோஸ் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறோம். குத்திட்டு நம்ம இது நூல் சிக்காகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்லா கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படி இல்லை பிகினராக இருக்கும்போது ரொம்ப பெருசாக த்ரெட் எடுத்துக்காமல் உங்களுக்கு சிக்காமல் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் லாக் பண்ணி த்ரெட்டு தீந்துருச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டை லாக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம லோட் பண்ணி நீடில் லோட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்காயிடுச்சு அப்படின்னா இது வந்து நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம இந்த குத்துற இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது சிக்காயிடுச்சு, இந்த இடத்துல வந்து ஏதாவது த்ரெட் தூக்கிட்டு இருக்குன்னா கீழே வந்து நம்ம இப்படி இழுக்கும்போது எல்லா த்ரெட்டையும் பிடிச்சி இழுக்கும்போது எல்லா த்ரெட்டும் உள்ளே போய்டும், நீட்டாக வந்துடும். இப்போ 4th ஸ்டிச் போட போகிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் பொசிஷனில் இதை முடிச்சிடணும் நம்ம 4th ஸ்டிச்சை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம அங்கே கொண்டு போகும்போது அந்த ரோஸ் பேட்டர்ன் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ 8 டைம்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாகவே 8 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு தான் நம்ம
பஞ்ச் பண்ணணும். ஒன்று கூடவோ குறைச்சியோ நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக நம்ம அந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம நீடல் கீழேருந்து எடுத்து லூப் கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம். நல்லா டைட்டாக பிடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு சிக் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. த்ரெட் மேலே வந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ திரும்பவும் நான் அதே இடத்துல பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துட்றேன். இந்த மாதிரி சிக்கு எதுவும் வந்துச்சு அப்படின்னா கீழே இழுக்கும்போது நம்மளுக்கு டைட் ஆகிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் டைட் ஆகிடும். இப்போது 4 போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் ஒன் போட போகிறேன். ஸோ இதோட சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ரொட்டேட் பண்ணி 8 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி நம்ம இந்த பொசிஷனில் விட போகிறோம். விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதோட சென்ட்ரு, அதாவது வெளி சைடில் சென்ட்ரு பொசிஷனில் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேருந்து இன்னொரு ஸ்டிச் வரும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெட்டல்ஸ் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதே மெத்தடு தான் வந்து நம்ம செகண்ட் லேயர்லேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரோஸ், பூலியன் ரோஸு. இதே நம்ம 2 லேயரு 3 லேயர் கூட நம்ம வச்சு போடலாம். இல்லை ஒரு லேயரே எனக்கு இனஃப் அப்படின்னாலும் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீட்டாக உங்களுக்கு ஒரு ரோஸ் வேணும் அப்படின்னா 2 லேயர் போட்டிங்கனாலே ஓகே தான். இன்னும் வேணும்னாலும் 3 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்ல பெரிய ஃப்ளவராக வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் லேயரில் 5 பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். செகண்ட் லேயரில் வந்து 7 வரணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் போட்டதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வெளியில் ஒரு டாட் வச்சுருக்கேன். அந்த இடத்துலேயும் நீடில் விட்டு எடுத்துக்கிட்டு இப்போது வந்து நம்ம 8 டைம்ஸ் ப்ரீவியஸ் ரவுண்டில் வந்து சுற்றணும். இப்போ வந்து 10 டைம்ஸ் வந்து நான் சுற்ற போகிறேன். ஸோ நீடில் வந்து கிளாத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு 10 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி எங்கேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்தோமோ அதே இடத்துல குத்தணும். குத்தி கீழே கொடுத்துட்டு அந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் பேட்டர்ன் கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ப்ரீவியஸாக போட்ட அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே, அதாவது டிஸ்டன்ஸ் விடாமல் பக்கத்துலேயே போட்டு நம்ம இது லாக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ரவுண்டு மாதிரியே தான் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டர்லேருந்து அடியிலேருந்து விட்டு எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சேமாக நம்ம ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம போட்டிருக்கோமோ அதே தான் நம்மளோட 7 ஸ்டிச்சஸும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரோஸ் அழகாக இருக்கும். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போடுங்க, நீட்டாக வரும். பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீட்டாக வந்துடும்.
ஃபைனலாக நம்ம இப்போது 7 லேயர்ஸும் போட்டு முடிச்சிட்டோம். 7 பெட்டல்ஸும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஒன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெட்டை வந்து எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் லாக் பண்ணுற மாதிரி பேக் சைடும் லாக் பண்ணலாம். நம்ம இப்படி புலியன் ரோஸு அப்படிங்கிறதுனால நம்ம இதை உள்ளுக்குள்ளே ரோஸுக்குள்ளே அங்கங்கே நம்ம ரேண்டமாக உள்ளே விட்டு நம்ம வெளியில் விடுறோம். நார்மலாக அங்கங்கே வந்து பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அங்கங்கே அப்படி குத்தி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி இழுத்துட்டோம்னா லாக் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்பவும் போல் நம்ம பேக் சைடு திருப்பி பேக் சைடே வந்து நம்ம ஸ்டிச்சஸை போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த ரோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ்லாம் போடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.